வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை ஒப்படைப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் என 68,470 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர். வாக்குச்சாவடி நிலை முகவர்களாக 2,46,000 பேர் களத்தில் உள்ளனர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கும் பணி 99.91% நிறைவடைந்ததாக கடந்த 8ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதாவது 6,40,59,971 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. அதேபோல் கணக்கீட்டு படிவங்களை பதிவேற்றும் பணி 99.27% முடிவடைந்தது. அதாவது 6,36,44,038 வாக்காளர்களின் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கு டிசம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக கால அவகாசத்தை நாளை வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதற்கு பிறகு கால அவகாசம் வழங்கப்படாது என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதையடுத்து டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு படிவங்கள் மீதும் வாக்காளர்களின் ஆட்சேபனைகள் குறித்தும் சரிபார்க்கும் பணி நடைபெறும். பிப்ரவரி 14ஆம் தேதி வாக்காளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.